ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின், எங்கள் இறைவா, நாங்கள் மறைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறியக்கூடியவனாக இருக்கிறாய். வமா யஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமா, வானம் பூமியில் உள்ள எந்த பொருளும் உனக்கு மறைவாக இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்த நிலையில் ஒருவர் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். அவர் அல்லாஹ்வின் மீதும் ஈமான் கொள்றாரு, இறுதி நாளின் மீதும் மறுமை நாளின் மீதும் அவர் ஈமான் கொள்றார். அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்த நிலையில அவர் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய அவருக்கு ஒரு சிறந்த அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்கிறது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான். அப்போ அல்லாஹ்வை நம்புவதும் இறுதி நாளை நம்புவதும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அழகிய முன்மாதிரி, அவங்களிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், உங்களிடம் 2ஐ நான் விட்டு செல்கின்றேன், அதை பின்பற்றும் வரை நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீங்க. அதுல முதலாவது விஷயம், நீங்கள் அல்லாஹ்வினுடைய வேதம், அதில் 2வது எனது வழிமுறை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் ஒருவர் அதை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுகின்ற வரையிலும் அவர் என்ன செஞ்சிட மாட்டார், எந்த நிலையிலும் அவருடைய பாதை வழி தவறி போயிடாது, அவர் வழி தவறிவிட மாட்டார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். உள்ளத்தால் இதை மனப்பூர்வமாக ஏற்று செயல்படுவதை தான் அல்லாஹ் விரும்புறான். ஏன்னா உள்ளத்துல நம்ம எதை மறைக்கிறோம், எதை வெளியில நம்ம பகிரங்கப்படுத்துறோமோ, மறைப்பதில் எது உண்மை இருக்கிறது, பகிரங்கப்படுத்துவதில் எது பொய் இருக்கிறது என்பதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹுடைய வேதத்தையும் இறுதி நாளின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலமாக உள்ளங்கள் தூய்மை அடைகின்றது. யாருடைய உள்ளத்தை அல்லாஹ் தூய்மையாக ஆக்கிட்டானோ நிச்சயமாக அவருடைய எல்லா விதமான செயல்களும் அழகானதாக சிறந்ததாக மாறிடும். 2வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாறுகள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஹஸரத்னா ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி, இவங்க என்ன செய்றாங்க, ஒரு மிகப்பெரிய தன்னுடைய கைகளால் தன்னால் தூக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரும் கொண்ட ஒரு பையில அதுக்குள்ள நிறைய பொருள்கள்லாம் இருக்குது, ஆடைகள், உணவு பொருள்கள் எல்லாமே இருக்குது. தூக்க முடியாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு அவர் கொண்டுட்டு வர்றார். அவர் கொண்டுட்டு வந்து அங்க யாரெல்லாம் ஏழ்மையானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்க ஆரம்பிக்கிறார், அதை எடுத்து வைக்கிறார், அதை ஒரு இடத்துல எடுத்து வைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வேண்டி எடுத்து வைக்கிறார். இவர் இதை செய்யறத பார்த்த உடனே அங்கு இருக்கக்கூடிய சில சஹாபாக்களும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், தங்களிடத்துல இருக்கக்கூடிய ஆடைகள், தங்களிடத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் இயன்றதை என்ன செய்யறாங்க, அவங்களும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வந்து பார்க்கும் பொழுது அந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருள்கள், அந்த உணவு, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா குவியல் குவியலாக குவிந்து கிடப்பத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, அங்கு உணவு பொருட்களும் ஆடைகளும் குவியல் குவியலாக குவிந்து கிடந்தது. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மிகவும் பிரகாசம் அடைந்தது. பிரகாசம் அடைஞ்ச உடனே அவங்க சொன்னாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் எவரும் ஒருவர் ஒரு நல்ல செயலை ஆரம்பித்து வைக்கிறாரோ,
எவர் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறாரோ, அதுக்கு எவர் ஒருவர் முன்மாதிரியாக செயல்படுறாரோ அதற்கான கூலியை எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடுவான். அவரை பார்த்து யாரு அதை தொடர்ந்து செய்யறாங்களோ செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவருக்கு உண்டான நற்கூலியை வழங்குகிறான். செய்வதற்கு காரணமாக இருந்த இவருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளிலிருந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதனால இவருக்கு நன்மையில எந்த விதமான குறைவும் ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய முகம் பிரகாசம் அடைந்த நிலையில அவர்கள் கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸை ஹஜ்ரத்னா ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களை, ஒரு பையன் நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்காக வேண்டி கொண்டு வந்து இவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. இவங்க கொடுக்கறத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறாரோ, நல்ல காரியத்தை தொடங்கி வைக்கிறாரோ, நல்ல காரியத்துக்கு வழிகாட்டுறாரோ, அப்ப நாம அப்படிதான் இருக்கணும். நாம ஒரு நல்ல காரியத்தை செய்வதன் மூலமாக அதன் மூலமாக மற்றவர்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ ஒரு நல்ல காரியத்தை நாம ஆரம்பிச்சு வச்சாலோ அல்லது தொடங்கி வச்சாலோ அல்லது அதுக்கு துணை இருந்தாலோ அல்லது அதுக்காண்டி நாம உதவி செய்தாலோ அது பெரும் கொண்ட நன்மையை அல்லாஹ்விடத்துல பெற்றிருக்கிறது. எனவே நன்மையான காரியங்களினுடைய தொடக்கமாக, நன்மையான காரியங்களிலே அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக, நன்மையான காரியங்களை மற்றவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை ரப்புல் ஆலமீன் நமக்கு உருவாக்கி வைக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே போன்று எவன் ஒருவன் ஒரு தீய காரியத்தை உருவாக்குறான் அல்லது ஒரு தீய காரியத்தை ஆரம்பிச்சு வைக்கிறானோ அல்லது ஒரு தீய காரியத்துக்கு வழிகாட்டுறானோ இவனுக்கு கேடு உண்டாகும். இவனை பார்த்துட்டு அந்த தீமையான காரியத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அப்படி மக்கள் தொடர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா செய்யக்கூடியவர்களுக்கு போகக்கூடிய பாவத்தை விட இவனுக்கு அதிகமாக பாவம் வந்து கொண்டே இருக்கும். அந்த தீமையான காரியம் தொடர்கின்ற வரையிலும், ஒருவேளை அது கியாமத் நாள் வரைக்கும் இவன் சொல்லிக் கொடுத்த ஒரு தீமையான காரியம் கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்தால் அது வரையும் செய்யக்கூடிய அந்த மக்களுடைய பாவங்களும் குற்றங்களும் அதை ஆரம்பித்து வைத்து, அதை தொடங்கி வைத்து, அதை காட்டி வைத்த அவருக்கு வந்து சேரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நல்லதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சூழலையும் தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அடுத்து இரண்டாவது குர்பானி. இந்த குர்பானியை நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடு அறுப்பாங்க. அந்த ஒரு ஆடு அறுக்கும் பொழுது ஒன்றை தனக்காக வேண்டியும் அவங்க நியத்து வைப்பாங்க. ஒரு ஆடு அறுப்பாங்க, அவங்க நியத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த அறுக்கக்கூடிய அந்த ஆடு தனக்காக வேண்டியும் தன் குடும்பத்திற்காக வேண்டியும் என்பதாக நியத்து வைத்துக் கொள்வார்கள். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி இருந்தது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ குர்பானி கொடுப்பதுல தனக்காக கொடுப்பது ஆக சிறந்தது. ஒரு குர்பானி கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? தனக்காக வேண்டி கொடுக்கிறது. இதுல அவரு தன்னுடைய குடும்பத்தை சேர்த்துக்கலாம். அவரு தன்னுடைய அல்லாஹ், நான் எனக்காக வேண்டி இந்த குர்பானியை கொடுக்கிறேன், இருந்தா அதுல அவருடைய குடும்பத்தை சேர்த்து அவரை நியத்து வச்சுக்கலாம். அவருடைய குடும்பத்துல யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள சேர்த்து நியத்து வச்சுக்கலாம். அவர்களுடைய வசதிகளுடைய நிலையை அறிந்து அவர் என்ன செய்யலாம்? வசதி இருந்தா எனக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆடு என்னால கொடுக்க முடியும், குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம் அல்லது குடும்பத்துல 4 பேர் இருக்கிறோம், ஒரு ஆளுக்கு ஒரு ஆடு கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஆடை தனக்காக வேண்டி கொடுப்பது, கொடுத்துட்டு தன்னுடைய குடும்பங்களை, தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய முன்னோர்களை என்ன செஞ்சுக்கலாம்? அவரு சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இறந்து போன ஒருவருக்காக வேண்டி, இறந்து போன ஒருவருடைய பேர்ல ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறார். அப்ப இந்த குர்பானினுடைய நன்மை அவருக்கு போய் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கிடைக்காது. அதாவது இறந்து போனவர்களுக்காக வேண்டி நாம குர்பானி கொடுத்தால் அது சதக்கா செய்த நன்மையை தான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர குர்பானியினுடைய நன்மை அவர்களுக்கு பெற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி என்ன செய்யல? அவர்களுடைய பெயரை சொல்லி அவங்க குர்பானி கொடுக்கல. ஆனா தனக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி என்ன செஞ்சுட்டாங்க? அவர்கள் நியத்து வைத்துக் கொண்டார்கள். அப்ப குர்பானி கொடுக்கக்கூடியவங்க தனக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த நியத்தாக இருந்து நியத்து வைத்துக் கொள்வது
அதுல தன்னுடைய குடும்பங்களை சேர்த்துக் கொள்வது சிறந்ததாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. வாய்தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக